செய்ய ஆரம்பிக்கலாமா? எஸ். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண மீன் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னு உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. விச் இஸ் ஸ்குவீஸ் ஏ லெமன் ஸ்குவீஸ் பண்ணுங்கள். வெறும் எலுமிச்சப்பழ சாறு மட்டும் தான் வரணும், அதோட சீடு வேணாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள். ஃபிஷ் ஃப்ரை ரெசிபிக்காக ஃபிஷ் ஃப்ரை ரெசிபிக்கு. ஓகே ஃபைன். இப்போது மிளகாத்தூள் மஞ்சள் தூளோட அளவு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ, எனக்கும் தெரியாத அளவு, அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் தனியாத்தூள். எல்லா மசாலாவோட அளவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, போய் பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டணும். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கீழே வீடியோவில் கமெண்ட் பண்ணால் தானே நான் வீடியோ எடுக்கிறதுக்கு. நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. I want you to comment what recipe you want. Because நீங்கள் சொல்கிற ரெசிப்பியை தான் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கணும். ஸோ எனிஸ் அந்த பரட்டிட்டு 1 hour ஊற வச்சுருங்க. அண்ட் நவ் என்ன ஸ்க்ரீனில் வருதோ அதை பண்ணுங்கள். ஜோக்கிங். ஆயில் ஹீட் ஆனோடனே ஸ்லோவாக ட்ராப் பண்ணுங்கள். அப்படியே இப்போ பக்கத்து ரூமில் வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா அப்படியே பவும்னு பிளாஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்லோவாக ட்ராப் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குக்கிங் பண்ணும்போது இந்த மீனை ஆயிலில் வைக்க பயப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இப்படி த்ரோ பண்ணுவாங்க ஆயிலில். அது காமெடி நான் பார்த்துருக்கேன் நிறையா. இது பொரியறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே ஒரு ரெட் கலரில் ஒரு பச்சை கலரு சிவப்பு கலர் சிங்கிச்சான ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை பஞ்ச் பண்ணுங்கள், இல்லை காலால் மிதிங்க. ஐ டோன்ட் நோ தட், பட் ப்ரெஸ் ஆகிருக்கணும். அண்ட் அங்கேயோ ஒரு தம்ஸ்அப் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அதை வந்து அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மணி ஒன்று இருக்கும், ஒரு பெல்லு. அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையை நல்லா டேஸ்ட்டாக வாழுங்க. இதை வந்து எல்லா சைடும் ஈக்குவலி நீங்கள் குக் பண்ணணும். ஒரு சைடு குக் பண்ணிட்டு இன்னொரு சைடு குக் பண்ணலாம், நல்லா வராது. யாருக்கெல்லாம் ஃபிஷ் ரெசிபிஸ் ரொம்ப பிடிக்குமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பிரிங் மோர் அண்ட் மோர் ஃபிஷ் ரெசிபிஸ். பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுறீங்க. கீழே கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நிஜமாக சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தோன்னே பாப்பா ஸோ டேஸ்டி. ஆனால் மீன் முடிஞ்சிச்சு. இதை எடுத்து பிளேட்டில் வச்சு நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணணும், லைக் பண்ணிடுங்க. சேனலில் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பை.